கிறிஸ்துவில் என் அருமை சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு சமயமும் சமூகத்தின் மீது அக்கறை இல்லை என்றால் அந்த சமயம் செத்த சமயம். லத்தீன் அமெரிக்காவிலே இந்த சம்பவம் நடந்தது. ஒரு கிராமத்திலே ஒரு சிற்றாலயம், அங்கு பல குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அந்த சிற்றாலயத்திலே அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆனால் அந்த நாட்டினுடைய அரசானது கிறிஸ்தவத்திற்கு எதிராக செயல்பட்டது. ஒரு நாள் அந்த நாட்டினுடைய இராணுவம் அந்த சிற்றாலயத்தை உடைத்து ஆலயத்திற்கு சென்று அந்த திவ்ய நற்கருணை பெட்டியையும் உடைத்து அதில் இருக்கக்கூடிய நற்கருணையை வெளியே ரோட்டிலே தூக்கி போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். பொதுவாக கிராமத்திலே ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் கோவில் மணி அடிப்பார்கள். உடனே அங்கிருந்தவர்கள் கோவில் மணி அடித்தவுடன் மக்கள் அனைவரும் கூடினார்கள். இந்த நற்கருணைகளெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்தார்கள். இந்த நடந்த நிகழ்ச்சி அந்த கிராமத்திற்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. உடனே அடுத்த நாள் அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயரிடம் சென்று முறையிட்டார்கள். என்ன முறையிட்டார்கள் என்றால், இந்த மாதிரி இந்த இராணுவமானது இந்த ஆலயத்தை உடைத்து நற்கருணையை அவமதித்து விட்டார்கள். இதை நாம் சும்மா விடக்கூடாது, நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஆகவே நம் மறை மாவட்டம் முழுவதும் ஒரு பெரிய ஊர்வலம் ஏற்பாடு செய்து நம்முடைய எதிர்ப்பை இந்த அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் மன்றாடினார்கள். ஆயரும் கேட்டுக்கொண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த எதிர்ப்பு நாளாக ஒதுக்கினார். அந்த மறை மாவட்டத்திலுடைய மக்கள் அனைவருமே ஒன்று கூடினார்கள். இதை மிக வலுவாக எதிர்த்தார்கள், கோஷங்கள் எழுப்பினார்கள். கோஷங்கள்லாம் எழுப்பிய பிறகு அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் இறுதியிலே ஒரு உரையாற்றினார். அந்த உரையினுடைய சுருக்கம் இதுதான்: அன்பார்ந்த மக்களே, நீங்கள் நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த பக்தியை என்னால் காண முடிந்தது. நற்கருணையை ரோட்டிலே தூக்கி எறிந்த பிறகு நீங்கள் அதனை பயபக்தியோடு எடுத்து வந்து என்னிடம் கொடுத்து, இவ்வாறு இந்த நாட்டினுடைய அரசு இப்படி செய்கிறது, அது நடக்கக்கூடாது, இனி எந்த ஒரு பங்கிலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்று மிக ஆர்வத்துடன் துடிதுடித்து வந்து சொன்னீர்கள். இந்த ஊர்வலத்திலே நான் பார்த்தேன், எல்லோருமே மிகவும் ஆர்வத்துடன் கோஷங்கள் எழுப்பினீர்கள், உங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய விசுவாசத்தை நினைத்து நான் பாராட்டுகின்றேன். ஆனால் ஒரு சிறிய வருத்தம் இருக்கிறது என்று அவர் சொன்னார். என்ன வருத்தம் என்றால், இதே மறை மாவட்டத்திலே இந்த சமுதாயத்திலே நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பசியிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், நோயிலே தெருவிலே படுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவர் கூட இவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்கு ஏதாவது மாற்று பாதை ஏதாவது காட்ட வேண்டாமா? அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா என்று ஒரு கிறிஸ்தவரும் சொல்லவில்லை. ஆகவே நாம் நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி கொண்ட நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இவர்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும். நற்கருணை ஆண்டவர் மீது பக்தியானது மனித நேயத்தை காப்பதாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆயர் சுட்டி காட்டினார். சிங்கப்பூரிலே ஒரு குடும்பம் தமிழகத்திலிருந்தே வந்து பணியாற்றுகிறார்கள். ஜான், மேரி, அவர்களுக்கு 2 குழந்தைகள், பெனடிக்ட், லூசியா. அந்த பெனடிக்ட் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது அவனோடு பேசி கொண்டிருந்தேன். நீ படித்து என்னவாவாய்? நான் பெரிய ஒரு அதிகாரியாகுவேன், நன்றாக சம்பாதிப்பேன் அப்படின்னு சொன்னான். சம்பாதிச்சு என்ன பண்ணுவேன்? நாங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம் சிங்கப்பூரில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கி தருவேன், என்னுடைய அருமையான தங்கைக்கு ஒரு வீடு வாங்கி தருவேன், எனக்கு ஒரு வீடு கட்டுவேன், என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பணிப்பெண், இலங்கை வாழும் தமிழர், அந்த பெண்ணுக்கும் நான் ஒரு வீடு கட்டி கொடுப்பேன் என்று சொன்னான். அவனிடம் அந்த சமூக பார்வை இருந்தது. ஆல்பர்ட் கேமஸ் என்ற ஒரு தத்துவ ஞானி, அந்த தத்துவ ஞானி ஒரு கதை ஒன்றை சொல்கிறார். ஒரு சின்ன குடிசை வீடு, அந்த குடிசையில் ஒரு தாய், ஒரு 6 மாத குழந்தை. அந்த வீட்டிலே ஒரு பூனைக்குட்டி வளர்க்கிறார்கள். அந்த தாய்க்கு போதுமான தாய்ப்பால் இல்லாதனால அந்த குழந்தைக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து கடையிலிருந்து வாங்குகிறார்கள். அப்படி அந்த பாலை வந்து அந்த காய்ச்சி அந்த குழந்தை கொடுப்பார்கள். ஒரு நாள் அந்த பாலை என்ன பண்ணிட்டாங்க, காய்ச்சிட்டு
அந்த அம்மையார் வந்து அதை சரியான இடத்துல பரன்னு சொல்லுவாங்க, யாரும் எட்டி எடுக்காத அளவுக்கு அதில் வச்சுருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்குது. அதை வந்து பூனை குடிக்க முடியாது, அதை மறந்துட்டாங்க. பூனை என்ன பண்ணுது, அந்த பாலை குடிச்சிருச்சு. பாலை குடிச்ச ஒருபாடு குழந்தை அழுகிறது. அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க, பால் சட்டியில் பால் இல்லை. பூனைக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை. ஐயோ, குழந்தைக்கு வச்சுருந்த பாலை நான் குடிச்சிட்டேனே. உடனே வேகமாக போகுது, அங்கே இருக்கிற பசுமாட்டை பார்த்து கொஞ்சம் பால் கொடு அப்படின்னு கேட்குது. ஆனால் அந்த பசுமாடு சொல்லுது, நான் புல் தின்னு கொஞ்சம் நாளாச்சு, கொஞ்சம் வேகமாக புல் அறுத்து கொடு, நான் சாப்பிட்ட ஒரு பாடு இந்த குழந்தைக்கு நான் பால் தரேன். சொன்ன உடனே அந்த பூனை வேகமாக நிலத்துக்கு போகுது. நிலம் காஞ்சிருக்கு, அங்கே புல் இல்லை, கொஞ்சம் புல் கொடுன்னு நிலத்தை கேட்டிருப்பாடு. அது சொல்லுது, தண்ணி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, தண்ணி இருந்தால் தான் புல் முளைக்கும், புல் முளைச்சிருப்பாடு நீ அறுத்துட்டு போ அப்படின்னு சொல்லு. அந்த தண்ணி இல்லைன்னு சொல்லி நேராக டேமுக்கு போகுது, ஒரு பெரிய டேம். அந்த டேமில் போய் பூனை கேட்குது, கொஞ்சம் தண்ணி கொடுன்னு சொல்லி. பொதுவாக தண்ணி எங்கிருந்து வரும் என்றால், மலைப்பகுதியிலே நிறைய மழை பெஞ்சாதான் அங்கிருந்து தண்ணி வந்த ஒரு பாடம் தான் டேமுக்கு வரும். டேமில் இருந்தால் நிலத்துக்கு போகும். அந்த மேலிருந்து தண்ணி வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்ன உடனே பூனை மலை ஏறி போய் அங்கே பார்த்தா காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இருந்தது. ஒரு பெரிய பணக்காரர் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு சுருட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ நீர் தான் இந்த மரத்தெல்லாம் வெட்டினீங்களா? ஆமாம் வெட்டினேன், நான் சும்மா வெட்டலை, அரசு உத்தரவோடு தான் நான் வெட்டினேன். இந்த மரத்தெல்லாம் வெட்டி நான் காசாக்கி பெரிய பணக்காரராக இருக்கிறேன், சுருட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ யார் கேட்குறதுக்கு என்று சொன்னவுடன் அந்த பூனை தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்குது. இந்த பணக்காரர் மரத்தை வெட்டினதுனால தான் தண்ணி இல்லை, தண்ணி இல்லாதனால தான் நிலத்துக்கு புல் இல்லை, புல் இல்லாதனால தான் மாட்டில் பால் இல்லை, மாட்டில் பால் இல்லாததான் தான் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அந்த தத்துவ ஞானி என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், இயற்கை அழிந்தால் மனித உயிரினங்கள் கஷ்டப்படும். இயற்கை அழிந்தால் ஒருத்தருக்கு உணவு இருக்கும், இன்னொருத்தருக்கு உணவு இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு காசு இருக்கும், இன்னொருத்தருக்கு காசு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அந்த தத்துவ ஞானி சொல்கிறார். ஒரு சமத்துவ தத்துவத்தை சொல்கிறார். பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் அன்னை குடும்பத்தின் தாய் மட்டுமல்ல, சமூகத்தின் தாய், சமத்துவத்தின் தாய். அது எதில் வெளிப்படுகின்றது? அன்னை மரியாளுடைய கனவு பாடல். அன்னை மரியாளுடைய பாடலை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், செருக்குடன் சிந்திப்பவரை செதறடிப்பார், அரியணையில் வீற்றிருப்பவரை அரியணையிலிருந்து அகற்றுவார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்புவார், பசியில் இருப்பவரை பசியால் உணவால் நிரப்புவார் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் இது சொல்லப்படுகின்றன? இந்த சமத்துவ தத்துவம் அவர்களிடம் இருந்தது. அதனால தான் எல்லோரையும் சரிசமமாக பார்க்கின்ற அன்னை, யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாத அன்னை. அதனால தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே அன்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த அன்னையினுடைய சமூக பார்வை, சமூக அக்கறை. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு தாய் நினைப்பார்கள். என்ன 10 பிள்ளை இருந்தாலும் 10 பிள்ளை நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் என்னுடைய பிள்ளைகள் என்று கருதுகின்ற ஒரு சமூக பார்வை அன்னையிடம் இருந்தது. அதைத்தான் இயேசுவுக்கு கொடுத்தார்கள். அதெல்லாம் அந்த 4ஆம் அதிகாரம் லூக்காஸ் நற்செய்தியில் என்ன சொல்லப்படுகிறது? இருக்கு, ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க. இதுதான் இயேசுவினுடைய பணியினுடைய சுருக்கமாக இருக்கிறது. ஆகவே இயேசு வெறும் கோவிலே இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இயேசுவாக இருந்திருந்தால், வெளியிலே சென்று பணி செய்யாமல் இருந்திருந்தால், காலையில் மக்கள் வந்தார்கள் ஜெபித்தார், மாலையில் வந்தார்கள் ஜெபித்தார் என்று உட்கார்ந்திருந்தார்னா இயேசு இந்த உலகத்திற்கு அறிமுகமாயிருக்க மாட்டார். அவர் வெளியிலே சென்று நடந்து சென்று மக்களில் ஒருவராக இருந்து அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து எதை சொல்ல வேண்டுமோ அதை சொன்னதனால தான் இயேசு மரித்து உயிர்த்து ஆண்டவராக இருக்கிறார். அன்னை தெரேசா ஒரு சபையிலிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்க சபையில் காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 நேரம் நற்கருணை முன்னால் ஜெபிக்க வேண்டும். ரொம்ப எளிய வாழ்க்கை. 2 உடை தான் வைத்திருக்க வேண்டும். ஒரு உடை உடுத்த பிறகு இன்னொரு உடையை அவர்களாகவே துவைக்க வேண்டும். அந்த இல்லத்திற்கு மக்களுக்கு கொடுக்கின்ற சாப்பாடை சாப்பிடக்கூடாது. மிகவும் ஸ்ட்ரிக்டான ஒரு அன்னை தெரேசா சபையில் அன்னை தெரேசா அந்த இல்லத்திலே இருந்திருந்தால் அன்னை தெரேசா அறிமுகமாக இருக்க மாட்டார்கள். அவருடைய செயல்பாடு, அவருடைய பணி, ரோட்டில் கிடக்கிறவங்கள
கொண்டு வந்து வீட்டில் வைத்து அவர்களுக்கு மருத்துவம் பார்த்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து, ஒரு மனிதர் சாகும்போது மாண்போடு சாக வேண்டும், மகிழ்ச்சியாக சாக வேண்டும். அதனால தான் சாகும்போது ஒருத்தர் சொன்னாராம், நான் மோட்சத்தை இங்கே நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒரு சமயமானது ஆன்மீகத்திலே வளர வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும், நன்றாக ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தினுடைய வெளிப்பாடு சமுதாயத்திலே வெளிப்படுத்த வேண்டும், சமூக சேவையிலே வெளிப்படுத்த வேண்டும். தமிழகத்திலும் பார்க்கிறேன், இங்கும் சொன்னார்கள், ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்றால், ஒரு கோவில் காரியம் என்றால் உடனே நல்ல டொனேஷன் கொடுக்குறோம். ஆனால் வெள்ளத்திலே அடிபட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், வீடு இழந்திருக்கிறார்கள், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக கொடுக்கிறார்கள், அதற்கு அதிகமாக கொடுக்கிறார்கள், இதற்கு கொதுமாக. ஆகவே 2 சக்கரமும் ஒன்றா இருக்கணும், ஜெபமும் நன்றாக இருக்கணும், சேவையும் நன்றாக இருக்க வேண்டும். அது 2 சக்கரம் ஒன்றா இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை வண்டியானது சிறப்பாக ஓடும். இதை நாம் மனதில் வைத்து கொண்டு வாழ அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு தருவதாக பார்க்கின்றேன். அன்பார்ந்த இறை மக்களே, இறுதியாக ஒரு செய்தியோடு நான் முடிக்க விரும்புகின்றேன். இந்த ஆசியாவில் பார்த்திங்கன்னா பல மதங்கள் உற்பத்தியான மண் இந்த ஆசிய மண். அது இந்து சமயமாக இருக்கலாம், கிறிஸ்துவ சமயம் கூட இந்த மண்ணில் தான் உருவாயிருக்கிறது, புத்த சமயமாக இருக்கலாம். அந்த ஆசியாவை பற்றி சொல்லும் பொழுது அலோசியஸ் பீரிஸ் என்ற ஒரு இறையியல் சிந்தனையாளர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பார்க்கின்றேன், இந்த ஆசியாவிலே சமய உணர்வு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் நிறைய கோவில் இருக்கும், நிறைய சாமி இருக்கும், அந்த கோவில்லாம் மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த ஆசியாவில் தான் வறுமை அதிகமாக இருக்கிறது. சமய உணர்வு இருக்கிறது, வறுமை இருக்கிறது, வறுமை கூடிக்கொண்டு இருக்கிறது, சமய உணர்வும் கூடுகிறது, கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டம் குறையல, ஆனால் வறுமையும் கூடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ உண்மையான சமயம் இருக்கிறது என்றால் இந்த வறுமை குறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே அன்னை மரியாள் ஏழையினுடைய தாய், சமூகத்தின் தாய், சமத்துவத்தின் தாயாக இருக்கிற நாம் நல்லா இருக்கிறோமா? கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? நாம் இருப்பதிலிருந்து கொஞ்சம் பகிர்ந்து கொள்வோம், அடுத்தவர்களுக்கு கொடுப்போம். ஒருத்தர் வீடு இல்லாதவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்போம், கல்வி இல்லாத ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுப்போம். அதனால தான் அந்த காணிக்கை, இந்த ஏழை எளிய காணிக்கை மிகச்சிறந்த காணிக்கையாக தனக்கு இருந்த அனைத்தையுமே கொடுத்தார். உங்களுக்கு இருக்கிற அனைத்தையுமே கொடுக்க சொல்லவில்லை, உங்களிடம் எது முடியுமோ அதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே இந்த நேரத்தில் அதிகமான பகிர்வு மனப்பான்மை என்பது தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்த கருணை உள்ளம் இருக்க வேண்டும். அதனால தான் போப் பிரான்சிஸ் சொல்கிறார், கடவுளுக்கு தனக்கென்று ஒரு பெயரை சூட்ட வேண்டும் என்றால், அவர் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெயர் இரக்கம். கடவுளுடைய பெயரே இரக்கம். ஆகவே இரக்கம் மிகுந்தவராக இருக்கும். அதனால தான் அன்னை மரியாள் இரக்கத்தின் தாயாகவும் இருக்கிறார், சமூகத்தின் தாயாகவும் இருக்கிறார், கருணையின் தாயாகவும் இருக்கிறார். ஆகவே அத்தகைய கருணை உள்ளம் கொண்டவர்களாக, நேற்று நாம் குடும்பத்தை பற்றி பார்த்தோம். பல குடும்பங்கள் இணையும் போது சமூகமாக இருக்கிறது. அந்த சமூகத்தில் ஒருத்தருடைய தேவையை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உதவி செய்து வாழ்ந்தோம் என்றால் இந்த சமூகத்திலே இறையாட்சி மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இதனால் செய்தியாக தரப்படுகின்றது. உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். நான் மழை பெய்து கொண்டிருந்தது, இன்றைக்கு கூட்டம் வருமா அப்படின்னு சொன்னதுக்கு சிஸ்டர் சொன்னாங்க, ஆலயம் நிறைந்து விட்டது. உங்களை பாராட்டுகிறேன். எப்படி பாராட்ட விரும்புகிறேன் என்றால், நற்செய்தியிலே அம்மா உன் விசுவாசம் பெரிது, உங்களுடைய விசுவாசம், அன்னையின் மீதில் இருக்க அன்பு பெரிது என்று வாழ்த்தி தொடர்ந்து நம் நவநாளை கொண்டாடுவோம். ஆமேன்.